வணக்கம். நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 9:36 மே 21, 2026. அதாவது மே 21, 2020க்கான ட்ரெண்டு. இது இன்ட்ராடேக்கு உண்டான சார்ட்டு. இப்போ என்னென்னா ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நேற்றைய கேண்டில் இது, நேற்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் இது. அதாவது 23,812 கடக்காது, 23,411 உடைக்காது. இதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் என்ன ஆச்சு நேற்று பாருங்கள், 23,413 இன்ட்ராடே பேசிஸில் உடைத்திருக்கிறது. அதனால் இன்று இன்ட்ராடே அளவில் இறக்கம் இருக்கலாம். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இங்கிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ என்னென்னா, இப்போ அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிற இதில் இப்போ சிக்கப்போகுது. இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் வரும் நாட்களில் பெரிய போராட்டம் இருக்க போகிறது. அதனால் இப்போ இதற்கு மேலே போனால் மேலே போனால் 23,982, கீழே வந்தால் 23,355. இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் தான் போராட்டம் இருக்க போகிறது. அதனால் இப்போ 23,750 இப்போ ட்ரெண்டு சேட்டர். இதற்கு மேலே வர்த்தகம் நடந்தால் ட்ரெண்ட் அப் டார்கெட் 23,952. இன்ட்ராடே வர்த்தகங்கள் இது கடக்காது என்று எதிர்பார்த்தால் இது தொட்டவுடன் கீழே இறக்க வாய்ப்பு. சரி, இதற்கு கீழே வர்த்தகம் நடந்தால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 23,355. இன்ட்ராடே வர்த்தகங்கள் இதை உடைக்காது இருக்கிறது, இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதை உடைத்தால் என்ன ஆகுது? அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை உடைக்காது என்று நினைக்கிறார்கள். இதை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை உடைத்தால் சரிவு 23,042 என்ற நிலைக்கு வரும். இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் 23,042க்கும் 22,728க்கும் வாய்ப்பு கிடைத்தால் மேலே ஏற வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ மேலே 23,982 கடக்காது என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நினைக்கிறார்கள். இதை கடந்தால் என்ன ஆகுது? இது அக்குமுலேஷன் ஜோனு பார்டர். இது கடக்காது என்று இது கடந்தால் அன்எக்ஸ்பெக்டட் ரேலி 24,295 என்ற நிலை இருக்கும். இது மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் 24,295க்கும் 24,609 என்ற நிலைக்கு வாய்ப்பு கிடைத்தால் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாமல் உங்கள் தேவைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.